உங்கள் ஃபோனில் சார்ஜ் நிற்கலையா, அதிகமாக சார்ஜ் போயிட்டே இருக்கா, நான் சொல்கிற இந்த 3 செட்டிங்ஸை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் மொபைலில் சார்ஜ் நிற்கும். நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் வந்துட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பேட்டரி யூசேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாமே இதில் வரும். இப்போ வந்து நான் இதில் மோஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்டு, அன்ரெஸ்ட்ரிக்டட், ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கும். இதில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் கொடுங்க. அப்போனா அந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகாது, ஸ்டாப் ஆகிடும். இதனால் பேட்டரி ரொம்ப சேவ் ஆகும். இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், சில டைம் வந்து டிலே ஆகும். அதனால வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், அதாவது நீங்கள் முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வர ஆப்புக்கெலாம் கொடுக்காதீங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு முக்கியமான செட்டிங்ஸு. இப்போ வந்து நம்ம 2வது செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நீங்கள் என்ன மொபைல் மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான பேட்டரி சேவிங் செட்டிங் எதுனா இருந்தால் நான் கீழே கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே கீழே கமெண்ட்டில் உங்கள் மொபைல் மாடல் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணுன்னா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்துட்டு அனிமேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் அனிமேஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ரிமூவ் அனிமேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஆன் பண்ணுறதுனால உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப சேவ் ஆகும். நம்ம 3வது செட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் தமிழா, வெல்கம் டு ராவணன் ஸ்குவாட். இப்போ வந்து நம்ம 3வது செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். உங்களோட மொபைலில் வந்துட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து அபவுட் ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பில் நம்பர் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டே இருங்க. இதை கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து எங்கே இருக்குன்னா சிஸ்டம்னு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு இதில் வந்து ஹார்ட்வேர் ஆக்சிலேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஆஃப் பண்ணாதீங்க, இதனால கண்டிப்பாக உங்கள் பேட்டரி ரொம்ப சேவ் ஆகும். எல்லாருமே இந்த 3 செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.